ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப் ஒன் டேப். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வால் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற சில இடங்களில் எப்படி டெக்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு 5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸோடு நான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வால்பேப்பர்ஸ் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் மேட் ஃபினிஷில் இருக்கிறதே இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு வுட் எஃபெக்டில் இருக்கும். இதை நான் என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற ஸ்லாபில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த ரோல் 72 இன்ச்சஸ். இது 300 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. இந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறத நான் எதுக்கு பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம விளக்கு எல்லாமே பொறுத்துறோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற அந்த ஆயில் கீழே ஸ்பில் ஆனாலும் எதுவும் எஃபெக்ட் ஆகாது. அப்படி சிந்தினாலும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மேட் ஃபினிஷ் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது 70 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ அதை மெஷர் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி கரெக்டாக அதில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஒரு கை வச்சு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கை வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம அதை ஸ்டிக் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டைட்டாக ஒட்டிடுங்க. அப்போது நம்ம இதை ஸ்லாபில் ஸ்டிக்கியாக நல்லா நிற்கும். இது நீங்கள் துணி மடித்து வைக்கிற ஷெல்ஃபு அந்த மாதிரி எந்த வார்ட்ரோப்ஸ்க்கு வேணாலும் நம்ம இந்த மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸஸை பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக வரும். அதுக்காக இந்த கட் பண்ணுற பீசஸை இந்த மாதிரி கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா வரவே வராது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பர் எங்கெல்லாம் நம்ம போடுவோமோ அங்கெல்லாம் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1 ஐடியா. பாருங்கள், இப்போது பூஜை ரூம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும். இதை நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு வுட் ஷெல்ஃப் மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ செகண்ட் ஐடியா அதே மாதிரி என்னோடய பூஜை ரூமோட வாலில் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது ஒரு பூஜை ரூமோட எஃபெக்ட்டுக்காகன்னு சொல்லலாம். இதுக்கு நான் 4 ஸ்கொயர் பீசஸ் 20 x 20 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். இது 4 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 16 x 16 சென்டிமீட்டருக்கு 2 பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 10 சென்டிமீட்டர் பீசஸ். இந்த மாதிரி செக் பாக்ஸஸ் உங்களுக்கு அந்த இதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். இது நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஃபைனலாக இது 18 x 8 சென்டிமீட்டர். இதுக்கு நடுவில் 4 x 4 நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 2 பீசஸ் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் இதை எல்லாத்தையுமே வரிசையாக ஸ்டிக் பண்ணுறேன். கரெக்டாக வாலில் மெஷர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டிக் பண்ணணும். இதுக்கு மேட் ஃபினிஷ் ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. நார்மலாக ஃபஸ்ட் ரேஞ்ச் ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேட் ஃபினிஷுங்கிறது செகண்ட் ரேஞ்ச் ரோல். ஸோ இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு அந்த வாலில் அழகாக ஸ்டிக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது ஐடியா நம்பர் 2. தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இதை நம்ம ஒரு வுட் பாக்ஸாக மாற்றி அதை ஒரு வுட் ஃபினிஷ்லேயே நம்ம காட்டலாம். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஆக்சுவலி நான் இதை ஜஸ்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி மிச்ச பீசஸ் யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த மெஷர்மெண்ட்ஸை எடுத்து நீங்கள் வுட் பீசஸ் மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். இதோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரெக்டாக அளவெடுத்து எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்டிக் பண்ணணும். அது ஒன்று தான். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டிக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம 2 பாக்ஸ்க்கும் ஸ்டிக் பண்ணி முடிக்கணும். பாருங்கள், இதான் நம்மளோட ஃபைனல் பீஸ். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இது ஒரு ஃபோன் பாக்ஸ்னே தெரியும். இதை நீங்கள் ஸ்டோரேஜ்க்கு எந்த மாதிரி ட்ராவல் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வுட் ஃபினிஷ்லேயும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் ஐடியா வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ரேஞ்ச் ஸ்டிக்கர் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயும் அந்த மாதிரி செக் பாக்ஸஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் பாக்ஸ். அதில் இருந்து உங்களுக்கு ஈஸியாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பழைய ஃப்ரேம்ஸ், ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் பிளெயின் ஃப்ரேம்ஸ், அப்புறம் ஃப்ரேம்ஸில் இருக்கிற டிசைன் ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நம்ம அதில் ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வைக்கலாம். எனக்கு வந்து இது கீழே 2 சென்டிமீட்டர், சைடில் வந்து 2 பக்கமும் 1 சென்டிமீட்டர், மேலே வந்து 1.5 சென்டிமீட்டர். ஸோ அதை ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து நான் இப்போது 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிக்கர்லேருந்து எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ரேஞ்ச் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நல்லா அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் 4 சைடும் ஸ்டிக் பண்ணிட்டேன். எம்டியாக இருந்த ஒரு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து டெக்கர் பீஸ் மாதிரி கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5th ஐடியா வந்து இது வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வாலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கிச்சன் ஷெல்ஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த 5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸையும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.